என் அன்புச் சகோதர சகோதரிகளே, பாரதத்தின் வீர இளைஞர்களே, இன்று நான் உங்கள் முன்னால் வந்து நிற்பது உங்கள் நரம்புகளில் முறுக்கேற்றவும் உங்கள் ஆன்மாவை தட்டியெழுப்பவும் தான். உங்கள் வாழ்க்கையையே ஒரு புயல் போல மாற்றப்போகும் ஒரு உன்னதமான கலையைப் பற்றி இன்று நாம் பேசப்போகிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ அறிஞர்கள் வந்து போயிருக்கலாம். ஆனால் ஒரு சாதாரண மனிதனை பிடித்து அவனுக்குள் இருக்கும் சக்தியை உணர்த்தி அவனை ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆள வைக்கும் அதிகாரம் நம் பேச்சில் இருக்கிறது. ஏன் சில பேர் பேச ஆரம்பித்தால் மட்டும் உலகம் அப்படியே சொக்கிப்போய் கேட்கிறது? அவர்களின் சொல்லில் அப்படி என்ன ஒரு காந்த சக்தி இருக்கிறது? ஆனால் அதே சமயம் ஏன் சில பேர் எவ்வளவு அறிவுபூர்வமாக பேசினாலும் யாருமே கண்டுகொள்வதில்லை? இதற்கெல்லாம் காரணம் அந்த பேச்சிலிருக்கும் இரகசிய தந்திரம்தான். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேடையில் பேசினாலும் சரி, உங்கள் மேல் அதிகாரியிடம் பேசினாலும் சரி, அல்லது உங்கள் வாழ்க்கை துணையிடம் பேசினாலும் சரி, இந்த 7 இரகசியங்கள் ஒரு மேஜிக் போல வேலை செய்யும். தொடங்குவதற்கு முன் என் அன்பு வேண்டுகோள், இந்த வீர உரையை நீங்கள் முழுமையாக கேட்டு பயன்பெற இப்போதே நமது மோட்டிவேட் மைண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த ஞானம் மற்ற இளைஞர்களுக்கும் சேர வேண்டும். அதனால் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். உங்கள் மன உறுதியை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். என் அன்பு இளைஞனே, நன்றாகக் கேள். இந்த உலகம் வலிமையானவர்களை மட்டுமே நினைவில் வைத்துக் கொள்ளும். நீ ஒரு சாதாரண ஆளாக பிறந்தது உன் தவறல்ல. ஆனால் நீ ஒரு சாதாரண ஆளாகவே இருந்து மடிந்து போனால் அது உன்னுடைய மிகப்பெரிய தவறு. எழுந்து வா. விதி 1. மௌனம் ஆன்மாவின் பலம். முதலாவதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய தந்திரம் மௌனம். மௌனம் என்பது பலவீனம் கிடையாது. பல பேர் நினைக்கிறார்கள், அதிகமாக பேசினால்தான் நம் ஆளுமை மற்றவங்களுக்கு தெரியும் என்று. முட்டாள்தனம். உன் வாயை திறப்பதற்கு முன்னால் ஒரு விஷயம் யோசி. நீ பேசப்போகும் அந்த வார்த்தை அமைதியை விட ரொம்ப அழகாக இருக்குமா? அப்படி இல்லை என்றால் பேசாமல் இருப்பதே புத்திசாலித்தனம். முட்டாள்கள்தான் தங்கள் இருப்பை காட்டிக்கொள்ள கத்திக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒரு சிங்கம் வேட்டையாடும் போது கத்துவதில்லை, அது அமைதியாகத்தான் இருக்கும். அந்த அமைதிதான் அதன் பலம். நீ அதிகமாக பேச பேச உன் எதிரிக்கு உன்னை எடை போடுவது சுலபமாகிவிடும். உன் அறிவின் ஆழம் அவனுக்கு தெரிந்துவிடும். மௌனம் என்பது சும்மா இருப்பதல்ல, அது ஒரு தவம். நீ பேசாத அந்த நேரத்தில் உன் கண்கள் எதிராளியை ஸ்கேன் செய்ய வேண்டும். அவன் என்ன சொல்கிறான், அவன் உடல் மொழி என்ன சொல்கிறது என்பதை கவனி. தகவல்தான் இன்றைய உலகின் மிகப்பெரிய சொத்து. உன்னை பற்றி யாருக்கும் முழுமையாக தெரியக்கூடாது. ஒரு திறந்த புத்தகமாக வாழ்வது ஆபத்தானது. மர்மமாக இரு. எப்போது பேசக்கூடாது என்று தெரிந்தவனே சிறந்த தலைவன். விதி 2. வார்த்தையின் நிதானம். சொற்களின் வேகம் வேண்டாம். அடுத்தது வார்த்தைகளின் நிதானம். சில பேர் படபடவென்று பேசுவார்கள். அப்படி பேசும்போது என்ன சொல்ல வருகிறார்கள் என்றே புரியாது. என் இளைஞர்களே, உணர்ச்சிகள் ஒரு போதைப் பொருள் போன்றவை. கோபத்திலோ மகிழ்ச்சியிலோ இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட பேசிவிடாதே. அந்த நேரத்தில் உன் அறிவு வேலை செய்யாது, உன் உணர்ச்சிகள்தான் வேலை செய்யும். கோபத்தில் கத்துபவன் தன் பலவீனத்தை வெளிச்சம் போட்டுக் காட்டுகிறான். ஆனால் கோபத்தை உள்ளே வைத்துக்கொண்டு முகத்தில் புன்னகையோடு நிதானமாக பேசுபவனை பார்த்துதான் உலகம் அஞ்சும். வராது. வார்த்தைகள் நெருப்பை போன்றவை. குளிர்காயவும் பயன்படுத்தலாம், ஊரை எரிக்கவும் பயன்படுத்தலாம். உன் ஒவ்வொரு வார்த்தையும் தங்க காசு போல இருக்க வேண்டும். அதை வீசி எறியாதே, அளந்து செலவிடு. சபையில் பேசும்போது உன் குரலில் வேகம் வேண்டாம், விவேகம் இருக்கட்டும். மெதுவாக, தெளிவாக, அழுத்தமாக பேசுபவனே உண்மையை சுமந்து நிற்கிறான். உன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு சம்மட்டி அடிபோல கேட்பவர் மனதில் ஆழமாக பதிய வேண்டும். அதுதான் ஆண்மை. விதி 3. இடமறிதல். காலமும் சூழலும். 3வது தந்திரம்
இடத்தையும் சூழலையும் அறிந்து பேசுவது. வைரம் இலைமதிப்பற்றதுதான், ஆனால் அதை மீன் சந்தையில் கொண்டு போய் விற்றால் அது வெறும் கண்ணாடித் துண்டு என்றுதான் நினைப்பார்கள். உன் அறிவும் அப்படித்தான். கேட்க தயாராக இல்லாத முட்டாள்களிடம் நீ தத்துவம் பேசுவது எருமை மாட்டின் மீது மழை பெய்வதற்கு சமம். உன் நேரத்தையும் உன் அறிவையும் தகுதியற்றவர்களிடம் வீணாக்காதே. சூழலை புரிந்து கொள்ளாதவன் எவனும் தலைவனாக முடியாது. ஒரு இறுதிச் சடங்கில் போய் நகைச்சுவை பேசுவதும் ஒரு திருமண வீட்டில் போய் சோகத்தை பேசுவதும் முட்டாள்தனம். எதிரே இருப்பவன் மனநிலைக்கு ஏற்ப உன் பேச்சை மாற்றும் வித்தை உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். தண்ணீர் எப்படி தான் இருக்கும் பாத்திரத்திற்கு ஏற்ப வடிவத்தை மாற்றிக்கொள்கிறதோ அப்படியே நீயும் இடத்திற்கு தகுந்தாற்போல் உன் பேச்சை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது சந்தர்ப்பவாதம் அல்ல, இதுதான் ராஜதந்திரம். சரியான நேரம் வரும் வரை காத்திரு. தவறான நேரத்தில் சொல்லப்படும் நல்ல விஷயம் கூட விஷமாகிவிடும். நேரமும் காலமும் உன் கட்டுப்பாட்டில் இருக்கட்டும். விதி 4. புகழ்ச்சி ஒரு இனிமையான விஷம். 4வது விஷயம் புகழ்ச்சி. நம்மில் பலருக்கு புகழ்ச்சி என்றால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் புகழ்ச்சி ஒரு இனிமையான விஷம். அது உள்ளே இறங்கும்போது இனிக்கும், ஆனால் மெல்ல மெல்ல உன்னை அழித்துவிடும். ஜாக்கிரதை. உன் முகத்திற்கு நேராக உன்னை அளவுக்கு அதிகமாக புகழ்பவன் உன் முதுகில் குத்த தயாராக இருக்கிறான் என்று அர்த்தம். விமர்சனம் செய்பவனை நம்பு, ஆனால் விபரீதமாக புகழ்பவனை நம்பாதே. அவனது புகழ்ச்சிக்கு கீழே ஒரு கண்ணிவெடி புதைந்திருக்கும். நீயும் மற்றவர்களை புகழும்போது கவனமாக இரு. பொய்யான புகழ்ச்சி என்பது ஒரு பிச்சைக்காரனின் செயல். உன் காரியத்தை சாதிக்க நீ அடுத்தவன் காலில் விழுந்து புகழத் தேவையில்லை. திறமையை மதிக்கும் நேர்மை உன்னிடம் இருந்தால் அதுவே உனக்கு ஒரு கம்பீரத்தை கொடுக்கும். உண்மையான பாராட்டு மட்டுமே எதிராளியின் இதயத்தை தொடும். புகழ்ச்சி எனும் போதையில் நீ மயங்கிவிட்டால் உன் வளர்ச்சியை நீயே தடுத்து விடுகிறாய் என்று அர்த்தம். புகழ்ச்சியை தலையில் ஏற்றாதே, அதை காலில் போட்டு மிதித்துவிட்டு முன்னேறும். கேள்வி கேட்கும் கலை. ஒரு விவாதத்தில் நீதான் ஜெயிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? அப்போ நீ பதில் சொல்லிக்கொண்டே இருக்காதே. உரையாடலில் யார் அதிகாரம் செலுத்துவது தெரியுமா? பதில் சொல்பவன் அல்ல, கேள்வி கேட்பவன். நீ பதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் நீ ஒரு குற்றவாளி கூண்டில் இருப்பது போல ஆகிவிடும். ஆனால் நீ கேள்வி கேட்க ஆரம்பித்தால் நீ நீதிபதியாக மாறிவிடுவாய். எதிராளியை சிந்திக்க வைக்கும் கேள்விகளே உன் மிகப்பெரிய ஆயுதம். ஏன், எப்படி, அதனால் என்ன? இந்த வார்த்தைகள் சாதாரணமானவையல்ல. இவை எதிராளியின் வாதத்தை உடைக்கும் சம்மட்டிகள். ஒருவன் பொய் சொல்கிறான் என்று தெரிந்தால் அவனிடம் வாதிடாதே, கேள்விகளால் துளைத்தெடு. அவனது பொய் அவனது பதில்களிலேயே சிக்கிக்கொள்ளும். நீ கேட்கும் ஒரு கேள்வி அந்த சபையையே திரும்பி பார்க்க வைக்க வேண்டும். முட்டாளான கேள்விகள் உன்னை கோமாளியாக்கும். கூர்மையான கேள்விகள் உன்னை தலைவனாக்கும். பந்தை எப்போதும் எதிராளியின் கோர்ட்டில் வைத்திரு. அவன் தடுமாறும்போது நீ ஜெயித்துவிடு. விதி 6. உடல் மொழி. உன் பார்வையில் தீ இருக்கட்டும். 6வது விஷயம் உடல் மொழி. வார்த்தைகள் மட்டும் பேசுவதில்லை, உன் உடம்பும் தான் பேசுகிறது. உன் நாக்கு பொய் சொல்லலாம், ஆனால் உன் கண்கள் ஒருபோதும் பொய் சொல்லாது. நீ பேசும்போது எதிராளியின் கண்களை நேராக பார்த்து பேசு. உன் பார்வை ஊடுருவிச் செல்ல வேண்டும். நீ கண்களை விலக்கினால் உன் பயத்தை நீயே ஒப்புக்கொள்கிறாய் என்று அர்த்தம். ஒரு அரசன் எப்போதும் தலை குனிவதில்லை, நீயும் குனியாதே. உன் உடல் மொழி ஒரு கோட்டையைப் போல இருக்க வேண்டும். அமரும்போது நிமிர்ந்து அமர். தோள்களை குறுக்கிக் கொண்டு அமர்வது தோல்வியின் அடையாளம். நீ நடக்கும் நடை அந்த அறையில் ஒரு அதிர்வலைகளை உண்டாக்க வேண்டும். கைகளை ஆட்டிப் பேசுவது தவறில்லை, ஆனால் அது ஒரு கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். சிங்கத்தை பார், அது சும்மா உட்கார்ந்திருந்தாலே ஒரு ராஜ கம்பீரம் இருக்கும். கண்ணாடியின் முன் நின்று பார், உன் பிம்பம் உனக்கே நம்பிக்கையை தருகிறதா? இல்லையென்றால் அதை மாற்றிக்கொள். உன் உடலே உன் முதல் ஆயுதம். 7வது மற்றும் மிக முக்கியமான தந்திரம், இரகசியங்களை காத்தல். இதுதான் உன் உயிர்க்கவசம். உன் இரகசியத்தை நீ காக்க முடியாவிட்டால் வேறு யாரால் காக்க முடியும்?
உன் நண்பன் இன்று நண்பனாக இருக்கலாம், நாளை அவனே உன் எதிரியாக மாறலாம். அப்போது நீ அவனிடம் சொன்ன ரகசியங்களே உனக்கு எதிரான ஆயுதங்களாக மாறும். உன் அடுத்த திட்டம் என்னவென்பதை கடவுளுக்கு கூட சொல்லாதே. முடித்துவிட்டு உலகிற்குக் காட்டு. வெற்றி பெறும் வரை அமைதியாக இரு. உலகம் உன் வெற்றியை பார்க்க வேண்டுமே தவிர உன் திட்டங்களை பார்க்கக்கூடாது. நான் இதை செய்யப் போகிறேன் என்று தம்பட்டம் அடிப்பவன் பாதியிலேயே தோற்றுப்போவான். இடிமுழக்கம் கேட்பதற்கு முன்பே மின்னல் தாக்கியிருக்க வேண்டும். உன் செயல் அப்படி இருக்க வேண்டும். உன் பலவீனங்களை ஒருபோதும் வெளிக்காட்டாதே. இந்த உலகம் இரக்கமற்றது. உன் பலவீனம் தெரிந்தால் சரியாக அந்த இடத்தில்தான் எதிரி தாக்குவான். உள்ளே 1000 கவலைகள் இருந்தாலும் வெளியே ஒரு மலையைப் போல உறுதியாக நில். ரகசியம் காப்பவனே ராஜ்யத்தை ஆழ்வான். இது சத்தியம். எழுந்து வா, ஜெயித்து வா. என் அனுபு இளைஞனே, கேட்டதோடு நிறுத்திவிடாதே. அறிவு என்பது சுமை. அதை செயல்படுத்தும்போதுதான் அது சக்தியாக மாறுகிறது. நான் சொன்ன இந்த 7 தந்திரங்களும் ஒரு வாளின் கூர்மை போன்றவை. இன்று முதல் உன் பேச்சில் மாற்றம் தெரிய வேண்டும். உன் நடையில் வேகம் இருக்க வேண்டும். உன் பார்வையில் ஒரு தீ இருக்க வேண்டும். தோல்விகளைக் கண்டு பயந்து மூலையில் முடங்கிவிடாதே. உன்னால் உன்னை ஒரு வெற்றியாளனாக மாற்ற முடியும். எழுந்து வா. உன் கதையை நீயே எழுது. அது சரித்திரமாக இருக்க வேண்டும். உன் ஒவ்வொரு சொல்லும் ஒரு மந்திரமாகட்டும். இந்த வீடியோ உனக்கு உத்வேகம் தந்திருந்தால் மறக்காமல் லைக் செய், சப்ஸ்கிரைப் செய். உன் மாற்றத்தை கமெண்டில் சொல்லு. வெற்றி உனதே. போய் ஜெயித்து வா மகனே. ஜெய் ஹிந்த். பாரத் மாதா கி ஜெய்.